மகா சிவராத்திரியை முன்னிட்டு லிங்கோத்பவருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை, தாழம்பூ வைத்து வழிபாடு. பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் விடிய விடிய காத்திருந்து சுவாமி தரிசனம். பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னி ஸ்தலமாகவும் நினைத்தாலே முக்தி அளிக்கும் திருத்தலமாகவும் விளங்குவது திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலாகும். அண்ணாமலையார் கோயிலில் மகா சிவராத்திரி விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. சிவராத்திரியை முன்னிட்டு அண்ணாமலையார் மற்றும் உண்ணாமுலை அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகங்களும் ஆராதனைகளும் நடைபெற்றது. இதில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு அண்ணாமலையாரை வழிபட்டனர். திருமால் மற்றும் பிரம்மன் ஆகிய இருவர்களில் யார் பெரியவர் என போட்டியிட்ட போது நான் என்ற அகந்தை அடங்கினால் அன்றி சிவ பரம்பொருளை காண முடியாது என்ற உண்மையை உலகிற்கும் திருமால் மற்றும் பிரம்மனுக்கு உணர்த்தும் வகையில் தனது அடியையும் முடியையும் யார் கண்டு வருகிறீர்களோ அவரே பெரியவர் என சிவபெருமான் கூறினார். திருமால் வராக அவதாரம் எடுத்து அடியை காணவும், பிரம்மன் அன்னபட்சியாக உருவெடுத்து முடியை காணவும் உயர பறந்து சென்றார். இருவரும் வெகு காலங்கள் தேடியும் அடியையும் முடியையும் காண முடியாமல் தோல்வியடைந்து தங்களது அகந்தை நீங்கி சிவனை வணங்கி நின்றபோது சிவபெருமான் அடிமுடி காண இயலாத ஜோதி பிழம்பாக லிங்கோத்பவ மூர்த்தியாக காட்சி தந்தார். இந்த சிறப்பு வாய்ந்த மகா சிவராத்திரி உருவான இடம் திருவண்ணாமலை என்பது குறிப்பிடத்தக்கது. மகா சிவராத்திரியை முன்னிட்டு அண்ணாமலையார் கோயிலில் உள்ள லிங்கோத்பவ மூர்த்திக்கு பால், மஞ்சள், சந்தனம், தயிர், இளநீர், பஞ்சாமிர்தம் உள்ளிட்ட பொருட்களால் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு பின்னர் ஆராதனைகள் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து ஆண்டுக்கு ஒருமுறை மட்டுமே சிவனுக்கு வைத்து வழிபடும் தாழம்பூவை வைத்து சிறப்பு தீப ஆராதனை நடைபெற்றது. இந்த சிவராத்திரி விழாவில் வெளி மாவட்டம், வெளி மாநிலம் மற்றும் வெளிநாட்டில் இருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அண்ணாமலையாரை தரிசனம் செய்து வழிபட்டனர். பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் இரவு முழுவதும் நீண்ட வரிசையில் காத்திருந்து அண்ணாமலையாருக்கு அரோகரா என்று பக்தி முழக்கமிட்டு சுவாமி தரிசனம் செய்தனர்.